வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பபிள் சோர்ட்டுக்கான அல்கோரிதத்தையும் அதுக்கான C2+ கோடிங்கையும் பார்ப்போம். அல்கோரிதம் அல்ல சூடோ கோட்டை நாங்கள் எடுத்துக்கொண்டால் எப்படி செலெக்ஷன் சோர்ட்டுக்கு நாங்கள் சோர்ட் பண்ண வேண்டிய அரேயையும் அரேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட்களோட எண்ணிக்கையும் ஆர்குமெண்ட் அனுப்பினமோ அதே மாதிரி தான் இங்கே அனுப்ப போகிறோம். சோர்ட் பண்ணுற முறையில் மட்டும்தான் வித்தியாசம் வரப்போகுது. முந்தில் செலெக்ஷன் சோர்ட்டு பார்த்த மாதிரியே இதுக்கு நாங்கள் ஒரு ட்ரை ரன் போட்டு பார்ப்போம். இப்போ நாங்கள் ஏ என்று சொல்லி ஒரு அரே, அதை நாங்கள் என்ன பேரை கொடுத்து நாங்கள் கால் பண்ணியிருந்தாலும் இங்கே ஏ என்ற பேரில் உள்ளுக்கு வரும். அந்த அரேன்ற பேர் ஏ, அதை இங்கே நான் போட்டு வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த அரேக்குள்ளே இவ்வளோ எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கொள்வோம். உதாரணத்துக்கு எண்ணுக்களால் இப்போ இந்த அரேயை பொறுத்தவரை 8 எலிமெண்ட் இருக்கிறபடியால் 8 என்று வரும். அவ்வளோதான். இப்போ நாங்கள் மேக்ஸ் என்று சொல்லி ஒரு வேரியபிள், அதுக்குள்ளே n-2 போட்டு வைக்கிறோம். மேக்ஸ் என்று சொல்லி ஒரு வேரியபிள். அந்த மேக்ஸ்ன்றது மேக்ஸிமம் இண்டெக்ஸை குறிக்குது. அதாவது நாங்கள் இங்கே இருந்து நாங்கள் இப்படி ப்ரௌஸ் பண்ணி கொண்டு போய்க்குள்ள எது வரைக்கும் போகணுமென்றது உங்களுக்கு தெரியும். பபிள்ஸோட பொறுத்தவரை முதல் இங்கே இருந்து இது வரைக்கும் போகும். இதையும் கம்பேர் பண்ணோன்னா முடியும். இப்போ ரெண்டாந்திரம் உடைக்க இங்கே இருந்து அப்படியே போய் இதோட நிற்கும். அதாவது இதையும் கம்பேர் பண்ணோட முடியும். இப்போ அதன்படி பார்க்கல இந்த மேக்ஸிமம் இண்டெக்ஸ் இங்கே இருந்து வெளிக்கிட்டால் இங்கே வரைக்கும் போகணுமென்றதை குறிக்கிறது தான் இந்த மேக்ஸ்ன்றது. அதுக்குள்ளே ஆரம்பத்தில் n-2 வைக்கிறோம். இப்போ உதாரணமாக என்னன்றது இங்கே 8 6 வைக்கிறோம். இப்போ பிளாங்கவனம் உங்களுக்கு. அப்போ இந்த மேக்ஸிமம் என்ற இந்த வேரியபிளுக்குள்ள 6 வேல்யூ வைக்கிறோம். அப்போ முதல் 0 இருந்து இந்த 6 வரைக்கும் ஓடும். 6ஐயும் 7ஐயும் ஒப்பிடுறதோட முடியும். அப்போ முதல் 6 வைக்கிறோம் மேக்ஸுக்குள்ள. அடுத்தது ஸ்வெப்ட்ன்னு சொல்லி ஒரு வேரியபிள், SWP என்று போடுறேன். அதுக்குள்ள இப்போ ட்ரூ என்ற வேல்யூ வைக்கிறோம். இது ஒரு பூலியன் டைப் வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து ட்ரூவை வச்சிருக்கண்டா மீனிங் ஸ்வெப் பண்ணப்பட்டது. அதாவது இது ஒரு ரெண்டு லொக்கேஷனுக்குள்ள இருக்கிற வேல்யூவை மாற்றி போடுறத நாங்கள் ஸ்வெப்பிங்னு சொல்கிறோம் நாங்கள். அப்போ ஸ்வெப் பண்ணப்பட்டது என்றதை குறிக்கிறதா இந்த ஸ்வெப்ட். அதுக்கு ட்ரூ இருந்தால் ஸ்வெப் பண்ணப்பட்டதுன்ற அர்த்தம், ஃபால்ஸ் இருந்தால் ஸ்வெப் பண்ணப்படையில்லைன்ற அர்த்தம். அப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஸ்வெப்ட்ன்ற இந்த பூலியன் வேரியபிளுக்குள்ளே ட்ரூவாக போட்டு வைக்கிறோம். ஏனென்றால் இந்த வைல் லூப், அடுத்த வைல் லூப்பில் நாங்கள் போட போகிற கண்டிஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லூப் ஓட துவங்கணும் என்றால் ஸ்வெப்ட்டுக்கு ட்ரூ இருக்கணும். ஸ்வெப்ட்டுக்கு ட்ரூ இருந்தால் தான் இந்த லூப் ஓட துவங்கும். அதால் ஸ்வெப்ட்டுக்கு ஆரம்பத்தில் ட்ரூ வைக்கிறோம். இந்த வைல் லூப்பில் 2 கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஒன்று மேக்ஸ் வந்து 0 விட பெருசாக இருக்க வேணும். அதாவது 1 அல்லது 1 விட பெருசாக இருக்க வேணும். ஏண்டா இங்கே இருந்து துவங்கி எங்கே வரைக்கும் போகணுமென்றதான் இந்த மேக்ஸ் குறிக்குது. அப்போ அந்த மேக்ஸ் வந்து இப்போ 4 சொன்னால் நீங்கள் 0 4 வரையும் ஓடணும்னு அர்த்தம். மேக்ஸ் வந்து 1 சொன்னால் 0 1 வரையும் ஓடணும்னு அர்த்தம். இதுக்குள்ளே குறையக்கூடாது. மேக்ஸ் இது வரைக்கும் தான் வரலாம். அதான் அதில் சொல்லி கிடக்கும். மேக்ஸிமம் வந்து 0 விட பெருசாக இருக்கணும். மேக்ஸிமம் இண்டெக்ஸ் வந்து 0 விட பெருசாக இருக்கணும். ஸ்வெப்ட்டுக்குள்ளே ட்ரூ இருக்கணும். இந்த ரெண்டும் உண்மையாக இருந்தால் தான் அண்ட் போட்டிருக்கிற முடியல கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ரெண்டும் உண்மையாக இருந்தால் தான் இந்த லூப் வேலை செய்யும். இப்போ மேக்ஸுக்குள்ள இருக்கிற வேல்யூ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6 0 பெருசுன்றது உண்மை. ஸ்வெப்ட்டுக்குள்ள ட்ரூ இருக்கோன்னு பார்க்குறோம், அதுவும் உண்மை. ரெண்டும் உண்மைன்றபடியாக வைல் கண்டிஷன் உண்மை. லூப் வேலை செய்ய துவங்கும். லூப் வேலை செய்ய துவங்கக்குள்ள முதல் வேலையாக என்ன செய்கிறோம்னா ஸ்வெப்டை ஃபால்ஸ் ஆக்கி விடுறோம். அப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஃபால்ஸ் ஆக்கி விடுறோம். ஸ்வெப்டை ஃபால்ஸ் ஆக்கி விடுறோம். ஃபால்ஸ் ஆக்கி போட்டு தான் இந்த ஃபோர் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபோர் லூப்பை கவனிக்க சொல்லுங்க. 0 இருந்து மேக்ஸ் வரைக்கும் ஓடும். அப்போ இந்த உதாரணத்தின்படி 0 இருந்து 6 வரைக்கும் ஓடப்போகுது. முதல் ஜேக்குள்ள 0 எடுத்துக்கொண்டு வரைக்குள்ள உள்ளுக்கு என்ன செய்யுதுன்னு கவனிச்சு பாருங்க. ஏஜேயோட AJ+1 ஒப்பிடப்படுது. ஏஜே வந்து AJ+1 விட பெருசாக இருந்தால் மட்டும் இதில் சொன்ன வேலை நடக்கும். ஏஜே அப்போ இங்கே நாங்கள் ஒரு வேரியபிள் போட மறந்துட்டோம். ஜே என்ற வேரியபிள் புதுசாக வந்திருக்குது இந்த லூப்புக்காக. ஆரம்பத்தில் அதுக்குள்ள 0 கொடுத்து வச்சுருக்கோம். இப்போ AJ+1 ஒப்பிடுறோம். AJ+1 ஒப்பிடுறோம்.
j+1 நான் ஆரம்ப முன்னுக்கே சொன்ன மாதிரி இந்த j+1க்குள்ள சின்னன் இருந்தால் மாற்றி போடணும், பெருசு இருந்தால் பேசாமல் விடலாம். அதான் நீங்கள் செக் பண்ணுறோம். ஏஜேயை விட aj+1 சின்னனாக இருந்தால் மட்டும் ஸ்வெப் பண்ண சொல்கிறோம். இனி ஸ்வெப்பை பற்றி நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. ஏஜேக்கு இருக்கிற வேல்யூவையும் aj+1க்கு இருக்கிற வேல்யூவையும் ஸ்வெப் பண்ணணும், மாற்றி போடணும். எப்போ என்றால் இந்த கண்டிஷன் உண்மையாக இருந்தால் ஏஜேயை விட aj+1 சின்னனாக இருந்தால் மாற்றி போடணும். ஏஜேயை விட aj+1 சின்னனாக இருந்தால் மாற்றி போடணும். அப்படி மாற்றி போட்டுட்டா ஸ்வெப்டுக்கு ட்ரூ போட்டுருணும். ஏண்டா இருக்கா மாற்றியாச்சல்லோ, ஸ்வெப் பண்ண பட்டுட்டுதல்லோ, அப்போ ட்ரூ போட்டுருணும். இப்போ இந்த இதன்படி இப்போ ஜேக்குள்ள இருக்கிற சைவரண்டா முறையில் ஏஜேயையும் aj+1ஐயும் அப்புறம் j+1க்கு சின்ன இருக்குதா, இல்லை பெருசு இருக்குது. ரெண்டாபடியாக இந்த இஃப் கண்டிஷன் போய் அதால் இந்த இஃப்க்குள்ளே நாங்கள் போட்டது நடக்காது, என்டிஃபை விட்டு வெளியில் வந்துடும். திருப்பி ஜே மேலே போய் ஒன்று கூடும். இப்போ ஜே இப்போ என்ன வரும், ஒன்றா வரும். இனி இங்கே வந்து ஏஜேயையும் aj+1ஐயும் ஒப்பிடும். அதை ஏஜேண்டா A1 aj+1 A2, அப்போ 1ம் 2ம் ஒப்பிடப்படும். பின்னுக்கு இருக்கிறது பெருசு ஒன்று பேர்படும். aj+1 பெருசு ஒன்று பேர்படும், சின்னனோண்டு பேர்படும். சின்னனா இருந்தால் தான் அதில் சொன்ன வேலை நடக்கும், சின்னனா இல்லை. அப்போ இந்த கண்டிஷன் இந்த இஃப் வேலை செய்யாது. திருப்பி நெக்ஸ்ட் ஜே, அப்போ ஜே இப்போ வந்து வேல்யூ 2 எடுக்கும். இப்போ 2ம் 3ம் ஒப்பிடப்பட போகுது. ஜேயும் j+1ம் 2ம் 3ம் ஒப்பிடப்பட போகுது. இப்போ இந்த கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ட்ரூ. ஜேயை விட j+1 சின்னன் ஓண்டு பார்க்கல அது ட்ரூ, உடனே ஸ்வப்பிங் நடக்கும். அப்போ இதன்படி பார்த்தீங்கன்னா இந்த 2வது இடத்துல இருக்கிறதும் 3வது இடத்துல இருக்கிறதும் மாறி போடப்படும். அதோட ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூ ஒன்றும் போடப்படும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூ ஒன்று போடப்படும், ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூ ஒன்று போடப்படும். இனி இந்த ஃபோர் லூப் தொடர்ந்து ஓடும். ஜேக்குள்ள இப்போ 2, இனி 3. இப்போ 3ம் 4ம் ஒப்பிடப்படும். 3ஐ விட 4 சின்னனோண்டு பேர்படுது. சின்னனா சின்னன் மாற்றி போட வேணும். அப்போ இதை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு மாற்றி போட வேணும். அப்படி மாற்றி போட்டுட்டு என்ன செய்யணும் பாருங்க, மாற்றி போட்டுட்டு அதான் ஸ்வெப்ட்ன்றது, மாற்றி போட்டுட்டு ஸ்வெப்டை ட்ரூ ஆக்கணும். ஏற்கனவே ட்ரூ தான் இருக்குது என்றாலும் ட்ரூ ஆகும், திருப்பி இருக்கா ட்ரூ ஆகும், அது ஓவர் ரைட் பண்ணும். இனி அடுத்த ஜே அதாவது ஃபோர் லூப் தொடர்ந்து ஓடும். 4வது, இப்போ 4வது வந்தால் 4ம் 5ம் ஒப்பிடப்படும். பின்னுக்கு சின்னன் இருக்குது, மாற்றி போடப்படும், மாற்றி போடப்படும். போட்டுட்டு ஸ்வெப்ட் ஒர்க்கா ட்ரூ ஆகும். ஏற்கனவே ட்ரூ தான் இருக்குது, திருப்பி ட்ரூ ஆகும். இனி இது 5 ஆகும். 5ம் 6ம் ஒப்பிடப்படும். இப்பவும் பின்னுக்கு சின்னன் இருக்குது, அப்போ மாற்றி போடணும், மாற்றி போடப்படும். இனி ஜே 6 ஆகும். ஜே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வரைக்கும் ஓட மட்டும் சொன்னாங்க. மேக்ஸுக்கு 6 இருக்கிறபடியா ஜே 6ஐயும் எடுக்குமா, 6 எடுக்கும். ஜே 6 எடுக்க 6ம் 7ம் ஒப்பிடப்படும். இப்பவும் பின்னுக்கு சின்னன் இருக்குது, அதால இப்படி போடப்படும். இனி ஜே ஓடாது, இந்த ஃபோர் லூப் முடிஞ்சிடும். அடுத்த லைனுக்கு வந்து மேக்ஸ் ஒன்றால குறைக்கப்படுது. அப்போ இனி ஓட வேண்டியது 6 வரைக்கும் இல்லை 5 வரைக்கும்னு மாற்றப்படுது. மாற்றி போட்டு இந்த என் வயலை கண்டோடனே மேலே வயல் லூப் போய் கண்டிஷன் செக் பண்ணப்படும். மேக்ஸ் சைவரோட பெருசோண்டு பார்க்குது. மேக்ஸுக்கு இப்போ 5 இருக்குது, 5 சைவரோட பெருசுன்றது உண்மை. ஸ்வெப்டுக்கு ட்ரூ இருக்கோண்டு பார்க்குது, ஸ்வெப்டுக்கு ட்ரூ இருக்கிறது உண்மை. பார்த்தீங்களா, ஒருக்கா இதுக்குள்ள ஸ்வெப்பிங் நடந்துட்டாலே ட்ரூ ஒன்று மாற்றி போடும். இப்போ ஸ்வெப்டுக்கு ட்ரூ இருந்தால் தான் தொடர்ந்து வேலை செய்யும். அப்போ இதில் 2 கண்டிஷனும் உண்மையாண்டபடியா உள்ளுக்கு வந்து பழையபடி ஸ்வெப்டை ஃபால்ஸ் ஆக்கும். அதாவது ஒவ்வொரு இட்ரேஷனும் துவங்கிக்குள்ள ஃபால்ஸ் ஆக்கி போட்டு தான் துவங்கி இந்த ஃபோலு போடேக்குள்ள ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயாவது ஸ்வெப்பிங் நடந்துட்டா ட்ரூவாக போயிடும். அப்போ இப்போ மேக்ஸுக்குள்ள வச்சு இப்போ ஜேக்குள்ள இப்போ பழையபடி சைபரில் துவங்கும். ஜே பழையபடி சைபரில் துவங்கும். இனி ஜே சைபரில் இருக்கேக்குள்ள சைபரம் ஒன்றும் செக் பண்ணப்படும். பின்னுக்கு சின்னன்று கொண்டு பேர்படும் இல்லை.
ஜே உண்டாகும் ஒன்றும் ரெண்டும் ஒப்பிடுபடும் பின்னுக்கு சின்ன இருக்கா ஓம் அப்போ அதை எடுத்துட்டு இப்படி மாற்றி வைக்கிறதோட ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூ வந்துடும் ஒரு மாற்றம் நடந்தாலே ட்ரூ வந்துடும் இனி ஜேக்குள்ள 2 எடுபடும் 2 3 ஒப்பிடுபடும் மாற்ற தேவையில்லை ஜேக்குள்ள 3 எடுபடும் 3 4 ஒப்பிடுபடும் மாற்ற தேவையில்லை ஜேக்குள்ள 4 எடுபடும் 4 5 எடுபடைக்குள்ள மாற்ற வேணும் அப்போ இங்கே இதை மாற்றி போடுபடும் மாற்றி போடுறதோட ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூவும் பயப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இஃப் கண்டிஷன் உண்மையானா செய்ய வேண்டிய வேலைகள் 2 ஒன்று ஸ்வெப் பண்ண வேணும் மற்றது ஸ்வெப்டுக்கு ட்ரூ போடணும் ரைட் ட்ரூ போட்டாச்சு இனி ஜேக்குள்ள 5 எடுபடுமோ மேக்ஸிமம் 5 வரைக்கும் போகலாம் இப்போ 5 எடுபடும் 5 6 ஒப்பிடுபடும் மாற்ற வேணும் மாத்திரண்டா இந்த 56 இஞ்சை வந்து 65 போ சாரி அதோட ஸ்வெப்டுக்கு திரும்பவும் ட்ரூ போடப்படும் எப்படியோ இப்போ கடைசியாக டி என்று ட்ரூ என்று இருக்கும் ஸ்வெப்டுக்கு இனி இந்த ஃபாலோ முடிஞ்சுது இதுக்கு மேலே இந்த ஃபாலோ போடாது மேக்ஸிமம் வரைக்கும் தான் ஓடும் மேக்ஸுக்கு என்ன இருக்கோ அது வரைக்கும் ஓடும் ஓடி போட்டு வெளியில் வந்தால் இனி அங்கே சொல்லி கிடக்கு மேக்ஸு உண்டால குறையண்டு அப்போ இப்போ 4 இந்த 4 வச்சுக்கொண்டு இந்த வைல் லூப்பில் மேலே போய் இந்த கண்டிஷன் செக் பண்ணப்படும் மேக்ஸுக்குள்ள சைவரோட பெருசு இருக்கா ஓ மேக்ஸுக்கு 4 இருக்கிறபடியால் அது உண்மை ஸ்வெப்டுக்குள்ள ட்ரூ இருக்கா ஓ அது உண்மை ஏன்னா ஸ்வெப்டுக்கு ட்ரூ தான் இருக்கு இப்போ உள்ளுக்கு வந்து ஸ்வெப்டை ஃபோல்ஸ் ஆக்கி போட்டு பழையபடி இந்த ஃபாலோப் ஸ்டார்ட் பண்ணும் சைபரில் இருந்து மேக்ஸ் வரைக்கும் இப்போ மேக்ஸுக்கு 4 இருக்குது 4 வரைக்கும் ஓடும் முதல் சைபர் எடுத்துக்கொண்டு வரைக்க அப்போ இப்போ ஜேக்குள்ள சைபர் எடுத்துக்கொண்டு துவங்குது சைபரம் ஒன்றும் ஒப்பிடப்படுது மாற்ற வண்டி வருது என்னண்டா 6 விட 4 சின்னன் அப்போ மாற்றி போட வேண்டி இருக்கு பிறகு ஜேக்குள்ள 1 எடுக்கல 1 2 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை ஜேக்குள்ள 2 எடுக்கல 2 3 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை ஜேக்குள்ள 3 எடுபடுது ஒருக்கா ஸ்வெப்பிங் நடந்துட்டுண்டா விளங்கோணும் இதில் ட்ரூ ஆக்கிடும் அதை நான் போட மறந்துட்டேன் ட்ரூ ஆக்கிடும் 2 3 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை பிறகு 3 போட்டுட்டு 3வது வரைக்குள்ள 3 4 ஒப்பிடப்படுது மாற்ற வேணும் இது எடுத்துட்டு இதை மாற்றி இப்படி வைப்படுது இதை வச்ச உடனே திருப்பியும் ஒருக்கா ட்ரூ ஆக்கப்படும் ஸ்வெப்ட் இதோட இந்த மேக்ஸிமத்தை தொட்டுட்டுது இது 4 ஆயினது மேக்ஸிமத்தை தொட்டுட்டுது 4 ஆயுது 4 5 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை இதுக்கு மேலே இந்த ஜெயிலு போடாது என்னடா மேக்ஸிமம் வரைக்கும் மேக்ஸுக்கு இருக்கிறது வரைக்கும் தான் ஓடும் இந்த ஜெயிலு அப்படி தான் சொல்லி கிடக்கு இப்போ திருப்பி இந்த ஜேலு விட்டு வெளியில் வரைக்கும் மேக்ஸ் ஒன்றால் குறைக்க சொல்லி கிடக்கு மேக்ஸ் இப்போ 3 ஆகும் சாரி மேக்ஸ் 3 ஆகும் இனி மேலே வந்து வைல் லூப் பழையபடி வேலை செய்ய போது மேக்ஸுக்கு சைபரோட பெருசு இருக்கா ஓம் ஸ்வெப்டுக்கு ட்ரூ இருக்கா ஓம் அப்போ லூப் வேலை செய்யும் ஸ்வெப்டை பழையபடி ஃபோல்ஸ் ஆக்கும் ஜே லூப் புதுசாக ஆரம்பிக்கும் அப்போ சைபரில் துவங்கும் ஜே சைபரில் துவங்கும் எது வரைக்கும் ஓடும்டா 3 வரைக்கும் ஓடும் இப்போ ஜே சைபரில் இருக்கேக்கல சைபரம் 1 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை ஜே 1 ஆகும் 1 2 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை ஜே 2 ஆகும் 2 3 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை ஜே 3 ஆகும் 3 4 ஒப்பிடப்படுது மாற்ற தேவையில்லை அப்போ இதில் அப்படியே போய்கொண்டிருக்க ஒருக்கா கூடி மாற்ற வண்டி வேற இல்லை மாற்ற வண்டி வந்திருந்தா தான் ஸ்வெப்ட் ட்ரூ ஆகிருக்கும் இப்போ ஸ்வெப்பை பார்த்தீங்கன்னா ஃபோல்ஸ் அண்டே தான் இருக்குது அப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வந்து மேக்ஸை ஒன்றால் குறைச்சி போட்டு மேக்ஸ் இப்போ 2 ஆகுது மேக்ஸை ஒன்றால் குறைச்சி போட்டு மேலே வைல் லூப்பில் போய் பார்க்க மேக்ஸ் சைவரோட பெருசு ஒன்று பார்க்க உண்மை அது உண்மைதான் ஆனால் ஸ்வெப்ட் ட்ரூ ஒன்று பார்க்க அது ஃபோல்ஸ் அதால் இந்த வைல் லூப் வேலை செய்யாமல் வெளியில் வரும் வெளியில் வரைக்குள்ள உங்களோட அரே சோர்ட் பண்ணப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அப்போ தொடர்ந்தும் அது ஓட வேண்டிய அவசியம் இல்லை ஏனெண்டா இங்கே எவ்வளவு சோர்ட் பண்ணப்பட்டு கிடக்கு அதால் இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வருது அப்போ இந்த பபிள் சோர்ட்ன்றதுக்கான அல்கோரிதம் இதுதான் இந்த அல்கோரிதம் தெளிவாக விளங்கும் என்றால் அதுக்கான C2+ கோடிங்கில் ஒரு சிக்கலும் இருக்காது ஏற்கனவே நாங்கள் பார்த்தது தான் C2+